ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. அதாவது ஐடி துறையில் இந்த கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 2,28,000 பேர் வேலை இழப்பு, அதாவது லே ஆஃப் ஆயிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷத்தில் முதல் பாதியிலேயே இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரெசெஷன் அப்படின்னு சொல்லலாம் ஐடி துறையில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம மறுபடியும் அதே டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு போய் சேர்றோம் அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐடி துறையில் ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது ஏஐ படித்தாலுமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அப்போது ஆட்களை குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே சிஸ்டம் ஜென்ரேட்டட் இல்லை ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ அப்போது இனிவரும் காலங்கள்லேயும் இந்த வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக குறைப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஐடி துறை போகக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான இன்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் 19,000 வேகன்சியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸுக்கு உண்டான இன்டேக்கை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம வெளியே வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவும் அதோட வாண்டட் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி டிக்ரிமெண்ட் இருக்கும், அடுத்து லே ஆஃப் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து படிக்கணும். ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு அந்த ஐடி துறையில் நமக்கு லே ஆஃப் நடக்குது. அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். ஸோ அது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஐ படித்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறது டவுட் ஆயிரும். புரியுதா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இதோட இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, 2020 உலக அளவில் ஐடி துறையில் சுமார் 80,000 பேர் வேலை இழந்தாங்க. 2021 அது 15,000 குறைஞ்சது. ஸோ அது அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பூம் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஏஐ உள்ள இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் 2022 இந்தியாவோட வேலை இழப்புகள் 1,65,000 அதிகமாச்சு. அதுக்கப்புறம் 2023 2,65,000 பேர் இருந்தாங்க. அடுத்தது 2024 1,52,000 பேர் வேலை இழந்தாங்க. 2025 பார்த்திங்க அப்படின்னா 1,24,000 பேர் வேலை இழந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா முதல் பாதியிலேயே 1,28,000 பேர் வேலை இழந்துட்டாங்க. அப்போது ரெண்டாவது பாதியில் கிட்டத்தட்ட இன்னொரு லட்சம் போட்டால் கூட 2,50,000 பேர் பக்கமாக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா லே ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை லே ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒருத்தங்க இதை துல்லியமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா 7.2% வேலை இழப்புகள் லே ஆஃப் நடந்திருக்கு. இதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் 2வது இடத்துல லே ஆஃபில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. இதே ஜெர்மனி 3வது இடத்துல இருக்குது. இங்கிலாந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் யூஎஸும் ஈரானும் இருக்கிற வார், அதுக்கப்புறம் இஸ்ரேல் எல்லா இடத்துலையுமே வார் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் டாலரோட ரேட் அதிகமாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா எக்கனாமி யூஎஸோட எக்கனாமி குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறதுனால இந்த லே ஆஃப் ரொம்ப அதிகமாகுது. இது ஒரு மெயின் ரீசன்னாலும் ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் 2வது ரீசன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்பைண்டாக எல்லா பக்கம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த எல் நினோங்கிறதுனால எல்லா பக்கமே வாட்டர் கிரைசிஸு இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அப்படிங்கிறப்போ எக்கனாமி எல்லாத்தோட எக்கனாமியும் கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐடி துறையில் நிறையா இப்போது லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.